ஸ்ரீ மாதுரை நமகா. சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்திக்கு வரக்கூடிய தை மாதம் வரைக்கும் நிறைய அன்பர்கள் மாலை போட்டு விரதம் இருந்து ஆன்மீக பயணமாக எந்தெந்த ஊர்கள்ல இருந்து கர்நாடகா, ஆந்திரா மற்ற ஏனைய மாநிலங்கள்ல இருந்து விரதம் எடுத்து இந்த அம்பாளை தரிசனம் பண்ணக்கூடிய அளவுல இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கிற மக்களும் நிறைய பேர் இந்த அன்னையை தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில சென்னையில பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோவிலையும் தரிசனம் பண்ணக்கூடிய வரக்கூடிய பக்தர்கள் நம்ம ஆலயத்துக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துட்டு அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பெசன் நகர் போற வழியில இருக்கிறதுனால, இந்த கோயில் இருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம கோயில் தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. அதை நினைக்கும் பொழுது ரொம்பவும் எனக்கு சந்தோஷமா இருக்குது. இன்னொரு விஷயம், நான் எதுக்காக இந்த பதிவு இப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்காக வரக்கூடிய அன்பர்கள் வசதிகள் இருக்கான்னு கேட்கறாங்க. அதாவது கழிப்பறை வசதி இருக்குதா, பஸ் நிறுத்துற மாதிரி வசதி இருக்குதா, எல்லாமே நிறைய சந்தேகங்கள் கேட்கறாங்க. 15-20 பஸ் வந்தாலும் நம்ம இடத்துல உள்ளுக்குள்ள பார்க் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க குளிக்கிறதுக்கும் நீங்க முன்கூட்டியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டான அன்னதானத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். இதுக்கு எந்த விதமான கட்டணங்களும் கிடையாது. நம்ம கோவில் கழிவறை வசதி தான் இலவசமாகவே நம்ம பண்ணி வச்சிருக்கோம். வேண்டிய அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய பேர் இதை எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கறாங்க, அம்மா இந்த வசதி இருக்கா, இது மாதிரிலாம் தங்க முடியுமா, போக முடியுமா, வர முடியுமான்னு சொல்லிட்டு. பேருந்தெல்லாம் நிறுத்திக்கிறதுக்கு உண்டான வசதியும் இருக்கு, கழிப்பறை வசதியுமே இருக்கு. தங்கி இளைப்பாரி அன்னதானம் சாப்பிட்டுட்டு அம்பாளை சேவிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க இங்க சென்னையில சுத்தி பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா, நம்ம பெசன் நகர்ல பெசன் நகர் பீச் முக்கியமா இருக்கு. எலியஸ் பீச் இருக்குது. அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி திருக்கோவில் இருக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அறுபடை வீடு சுவாமி முருகப்பெருமானுடைய 6 படை வீடுடைய தரிசனமும் ஒரே இடத்துல இங்க கோவில் கொண்டு இருக்குறாங்க. அந்த சுவாமியும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். நிறைய அன்பர்கள் கேட்டதற்காக இந்த பதிவு நான் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க சுவாமி தரிசனம் செய்வதற்காக எங்கிருந்து வரீங்க அப்படின்னா, நீங்க வர நேரத்தையும் நாளையும் குறிப்பிட்டு எங்களுக்கு முன்கூட்டியே நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தேவையான வசதிகளையும் அன்னதான உணவையும் நாங்க தயார் பண்ணி முன்கூட்டியே வைப்போம். அது மட்டும் கிடையாது, சிறப்பு தரிசனமும் பிரசாதமும் உங்களுக்கு நாங்க நிச்சயமா கொடுப்போம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ் மூலியமா உங்க சந்தேகங்கள் எனக்கு தெரிவிங்க. மேல்மருவத்தூர் அன்னையை தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு உதவியாக நாங்க அதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். வேண்டிய அன்பர்கள் உங்களுக்கு தேவைப்படும் வசதிகளையும் உதவிகளையும் எங்க ஆலய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விசாரணை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நாங்க நிச்சயமா செய்து கொடுக்குறோம். இந்த பதிவு சம்பந்தமா ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ் மூலமா கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவுல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமः.